வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நேற்று சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்குது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வுக்கான அரசியல் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கருத்தரங்கம் நடந்திருக்குது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அதில் பேசியிருக்கிறாங்க. விளிம்பு நிலை மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு கூட்டணி ஆட்சி அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி மூலமாக விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிறது அதிலிருந்து புலனாகிறது, அவர்கள் பேச்சிலிருந்து புலனாகுது. அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடானதா? ஆமாம், அது சரியான கருத்து தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர் முன்வைக்கிற அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது ஒவ்வொரு சிறு கட்சிகளினுடைய ரெப்ரசன்டேஷன் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு, அந்த வகையில் அது சரியான கருத்து. ஆனால் அது நடப்பதற்கு களத்தில் இந்த சிறு கட்சிகள் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுதுங்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. எந்த நேரமுமே பெரிய கட்சி, ஏதோ ஒரு பெரிய கட்சியினுடன் கூட்டணியில் இருப்பது போலவே அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து தேர்தல் கழிந்த பிறகும் அடுத்த 5 வருடங்களுக்கு அதே போல ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல தான் அவங்க இருக்கிறாங்க. தனித்து செயல்படுகிறார்கள். ஆக்டிவிட்டிஸ் தேர்தல் முடிந்ததற்கு பிறகும் 5 வருடங்கள் மௌனமாக கூட்டணி தலைமை சொல்வதையெல்லாம் கேட்டுட்டு, அல்லது கூட்டணி தலைமை செய்யக்கூடிய தவறுகளை பற்றி விமர்சனம் செய்யாம மௌனமாகத்தான் அந்த கட்சிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்கும் போதும் அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற சூழல் தான் வரும். அப்படி வந்தால் அப்புறம் விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிற பொருள் என்ன? அதுதான் சொல்றேன். ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சி என்று இருக்கும்போது அந்த 5 வருடங்களில், தேர்தல் இல்லாத 5 வருடங்களில் இவர்கள் எந்த பெரிய கட்சியும் சார்ந்து இருக்காமல், அவர்களுடைய கருத்துக்களை ஒட்டி நடக்காமல், தங்களுக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு அதற்கான களப்பணிகளில் ஈடுபட வேண்டும். அந்த மாதிரியான ஒரு செயல் தான் அந்த கட்சிகளுக்கான தனித்துவ அடையாளமாக மக்களோட மனசுல போய் ரெஜிஸ்டர் ஆகணும்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா தமிழ்நாட்டில் 1967 வரை காங்கிரஸ் ஆட்சி செய்தது. 67 48 ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள். மத்தியிலேயே கூட்டணி ஆட்சி வந்துடுது. சரி, இன்னைக்கு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமையணும், கூட்டணி ஆட்சியில் பங்கு வைக்கணும்ன்று இன்றைக்கு குரல் ஒலிக்கிறது. இப்போ இந்த கருத்தரங்கத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு இல்லை. அவர்கள் எந்த காரணத்தினால் அழைக்காமல் இருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த கருத்தரங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கின் மூலமாக ஆட்சியில் பங்கு வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய தவறு இல்லை. ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி அமைக்கிறப்போ ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது எப்போதும் இருக்கிற நடைமுறை தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு விசேஷமான நிலை என்னன்னா, காங்கிரஸ் கட்சியோ திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறப்போ தோழமை கட்சி என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி வச்சுக்குவோம். தேர்தலில் போட்டியிடுவோம் கூட்டணி அமைத்து. தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைக்கும் அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கும். நாங்கள் தோழமை கட்சின்னா எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. அது ஒரு திருசங்க சொர்க்க நிலை. இதன் மூலமாக ஒரு பாதிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ். அதாவது இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து 2005 இந்த முழக்கத்தை EVKS இளங்கோவன் முன்வைக்கிறாரு. நாங்க கட்சி நடத்துறது மற்றவங்க முதலமைச்சர்கள் ஆவதற்காக அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதற்கு கலைஞர் திமுக தலைவர் மத்திய வர்த்தகத்துறை இணையமைச்சர் EVKS இளங்கோவன் பேசியிருக்கிறது கூட்டணிக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்கு அப்படின்னு தான் கருத்து சொல்றாரு. இல்ல, ஏன்னா இப்போ கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திமுகவோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டோம். அப்போ ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்கிற கோரிக்கை காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் சொல்லப்பட்ட போது அது நடைமுறைக்கு வராதனால இந்த கருத்து சொல்லப்பட்டது. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பது பிரதான குறிக்கோளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த மக்கள் விரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும். மாற்று ஒரு ஆட்சி வருகிற போது அந்த ஆட்சி எப்படி வர வேண்டும், எத்தகைய முறையில் அது ஆட்சி அமையணும், கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது எப்படி அமைப்பது, குறைந்தபட்ச செயல் திட்டம் அதற்கு முன்வைக்கப்படுமா போன்ற விஷயங்கள்லாம் தேர்தல் நேரத்திலே தேர்தலுக்கு முன்பாக தான் விவாதிக்கப்படும். ஏன்னா கூட்டணி யாரோடு வருகிறது என்று தெரியாத நிலையில கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் பேச முடியாது. கூட்டணி ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோரிக்கை இல்லாத அரசியல் கட்சிகள் நேரடியாக திமுகவோட இப்பவே கூட்டணி சேர்ந்துக்கலாம்.
அது டீம் ஏ. இது வந்து திமுகவுடைய டீம் பி. அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேக்குறது திமுகவுடைய டீம் பி. ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ். அதான் இது ஸ்ட்ராட்டஜியா? இதுல வந்து இவங்க இதுல சேர்ந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இவர்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் வந்து எதிர்காலத்துல திமுகவோட சேருவார்களா அதிமுகவோட சேருவார்களா என்று உறுதியா சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில இவர்கள் இன்றைக்கு இந்த ஒரு நிலை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த கருத்து விவாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. 48 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சியில பங்கேற்காம தோழமை கட்சி என்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். ஒரு கட்சி ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் அதன் அடிப்படை பலகீனப்படும் என்பதை நாங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? தாராளமய கொள்கையை திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஆதரிக்கின்றன. விளிம்பு நிலை மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படும் அந்த 2 கட்சிகளோடையும் யாரும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே கருத்தரங்கத்தில் பேசும்போது ஜி ராமகிருஷ்ணன் சிபிஎம் தமிழ்நாடு செக்ரட்டரி சொல்றார். இது வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள், சில அரசியல் கட்சிகளுக்காவது குறைந்தபட்சம் கருத்து உடன்பாடு கண்டிப்பாக இந்த கருத்தோட இருக்காது. திமுக அதிமுகவோடு கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றது ஏற்க மாட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த தேர்தலில் தான் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு, புதிதான நிலைப்பாடு. தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் அதுல உறுதியா இருந்தாங்களா இல்லையாங்கிறது தெரிய வரும். இப்பவுமே அவங்க வந்து உறுதியா சொல்றது இல்ல, நாங்க இந்த மாதிரி ஏடிஎம்கேயோடய டிஎம்கேயோடய கூட்டணி வைக்க மாட்டோம்ங்கிற உறுதியான இது வந்து இன்னும் இல்ல. பார்க்கணுங்கிற அளவுல தான் சில தலைவர்கள் பேசுறாங்க, சில தலைவர்கள் தான் உறுதியா சொல்றாங்க. அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும்போது இவர்களுடைய நிலைப்பாடை மற்ற கட்சிகள் அப்படியே வழிமொழியணும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இல்லை. அதைத்தான் சொன்னேன், ஒவ்வொரு சிறு கட்சிகளும் தங்களுக்கான அடையாளத்தை இங்க எந்த அளவுல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இல்லைங்கிறதான். ஏதோ ஒரு பெரிய கட்சியின் பின்னாலே அவங்களுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்த ஒரு நிலையத்தான் நாம பார்க்கிறோம். ரெண்டாவது, இவருடைய ஆதங்கம் வந்து சரியான ஆதங்கம் தான். தங்களுக்கு ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வந்து ஆட்சியில் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து திமுகவையோ அதிமுகவையோ குறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தங்களுடைய கட்சி ஹைகமாண்டை தான் அவங்க குறை சொல்லணும். இந்த மாதிரியான மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு, கூட்டணி ஆட்சின்னு வரும்போது தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு கேட்டு வாங்கியிருக்க வேண்டியது தமிழக காங்கிரசினுடைய வேலை. அதை அவங்களுடைய ஹைகமாண்ட் ஏற்றுக்கலைங்கும் போது அவர்கள் குறை சொல்ல வேண்டியது அவர்களுடைய ஹைகமாண்ட். அதற்கு என்ன காரணம்னா, தேசிய நலன் சார்ந்து மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வரணும்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு திமுகவோ அதிமுகவோ கூட்டணி சேரும்போது தமிழ்நாட்டில் எங்களுடைய நலனை நான் கொஞ்சம், அதாவது ஆட்சியில் பங்கு வைக்கிறேன் என்கிற கோரிக்கையை நாங்கள் தவிர்த்து விட்டு மத்தியில் ஆட்சி அமைக்கணும், தேசிய நலன் தான் நமக்கு முக்கிய முதன்மை வந்து ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டு, அது வந்து எங்களை வந்து அடிப்படையை எங்களை பலகீனப்படுத்தியது என்கிற உணர்வு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முடிவு செய்வோம். எங்களை பலகீனப்படுத்துகிற எந்த முயற்சிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் உடன்பட மாட்டோம். 71ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. 71ல இருந்து அந்த முயற்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அதாவது நாங்கள் வந்து நீண்ட காலம் 71ன்னா, அதாவது மத்தியில வந்து இன்னும் மாநிலத்தை, தமிழ்நாட்டில் விசேஷ நிலை, மாநில கட்சிகள் பலமாக இருக்கிற காரணத்தினாலே மத்தியில ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்றால் அவர்கள் ஆதரவு தேவைப்படுகிற காரணத்தினாலே ஒரு தேசிய நலன் சார்ந்து மாநிலத்திலே ஒரு நிலையை காங்கிரஸ் கட்சி எடுத்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த தோழமை கட்சி என்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டிலே இருக்கு. அது வந்து காலப்போக்கில் எங்களை பலகீனப்படுத்தியது என்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து ஒரு கூட்டணி உருவாக வேண்டும், அதில் நாங்கள் பங்கேற்க வேண்டும். அந்த கூட்டணியில் பங்கேற்கணும். கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் அதை வந்து ஒரு நேரம் வரும்போது அதை முடிவு செய்வோம். அதை பங்கேற்பது எங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது. இடதுசாரிகளை பற்றி நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த இதுல பேசும்போது கூட்டணி ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கையை சோதனை முறையில செயல்படுத்துறதுக்கு கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய இறுக்கத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வேற திருமாவளவன் பேசியிருக்கிறதாக ஒரு நாளிதழில் செய்தி இருக்கு. அப்போ அவர்கள் மிகவும் இறுக்கமாக இருக்கிறார்கள், ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றது. எனவே வரும் சட்டசபை தேர்தலில் சோதனை முறையில் மேற்கொள்ள இந்த முயற்சிக்கு இறுக்கத்தை தவிர்த்து சிறிய சமரசங்களை செய்து கொள்ள கம்யூனிஸ்டுகள் முன்வர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறதாக ஒரு நாளிதழில் செய்தி இருக்கு. அது உண்மையிலேயே அவர் பேசிய வார்த்தைகளாக இருந்தால், நாளிதழ் கரெக்டாக ரிப்போர்ட் செய்யுதுன்னு சொன்னா அதை படிக்கும்போது கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இவங்க வந்து எங்கேயோ கொண்டு இந்த மலர்களை எல்லாம் தொடுத்து மாலையாக்கி எங்கேயோ கொண்டு சமர்ப்பிக்கிற வேலையை திருமாவளவன் செய்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது.
ஏன்னா இதை 2 விதமா பார்க்கலாம். அதாவது இறுக்கத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இதை மாத்திரம் பார்க்கணும் அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டி இருக்குது. ரொம்ப ரிஜிடாக இருக்கும்போது பிற அடையாளங்களை அவர்கள் அக்செப்ட் பண்ணாதப்போ அது தேர்தல் களத்தில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனம். அதே நேரம் திருமாவளவன் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவோட நீங்கள் கூட்டணி சேருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவர் சொல்கிறாரு. ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மாற்று தேவைங்கும் போது திமுக இல்லாத ஒரு கூட்டணி எந்த அளவு வெற்றி கூட்டணியாக இருக்கும்? அப்ப திமுகவோட நீங்க சிறு சமசனங்களை செய்து கொண்டு நீங்கள் திமுகவுடன் கூட்டணிக்கு வாருங்கள்ங்கிற ஒரு மறைமுக அழைப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பொதுவா இப்போ பேசப்படுகிற பேச்சு பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் திராவிட கட்சிகளோடு சேர மாட்டோம், அது இன்றைக்கு பேசப்படுகிறது. கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு பேசுறாங்க. எல்லாரும் பேசலாம். தேர்தல் தேதி அறிவிக்கும் போது பல பேருடைய குரல் வேறு விதமாக ஒலிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு முடிவுக்கு வர முடியாது. திராவிட இயக்க எதிர்ப்பு என்பது எல்லோரும் பேசியதுதான். பேசியவர்கள் யாரும் அதை ஒரு கட்டத்துக்கு மேல பின்பற்றியது கிடையாது. திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேராது இல்ல, அவங்க 2 பேரும் சேர முடியாது. சேர்ந்தா மத்தவங்களுக்கு வேலை இருக்காது இல்ல. நீங்க ஆரம்பத்திலேயே விளிம்புநிலை மக்கள் அதிகாரம் பெறுவதற்கான சூழல் கூட்டணி ஆட்சியில சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்தினீங்க ஆரம்பத்துல. நீங்க மாயாவதி தனிக்கட்சி ஆட்சியிலேயே மாயாவதி முதலமைச்சராக இருந்தாங்க. சுஷில்குமார் ஷிண்டே அதே மாதிரி மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் அந்த பகுதியில் யூபியிலேயோ மகாராஷ்டிராலையோ அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு பார்க்க முடியுமா? அதிகாரத்தை கொடுத்துருச்சுன்னா உடனே ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வராது. ஆனால் அதிகாரத்தில் இருந்தார்கள்ங்கிறதே ஒரு மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்டம் தான் நான் சொல்லணும். 5 வருடங்கள் ஒரு தலித் கட்சியானது ஆட்சியில் இருந்தது, தலித் தலைவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, முதலமைச்சர்களாக இருந்தார்கள். தமிழகத்தில் இவ்வளவு தூரம் நாம பேசுறோம், சமூக நீதி பேசுறோம், இவ்வளவு தூரம் பேசுகிற பகுத்தறிவு தமிழகத்தில் அது நடந்திருக்காங்கிறது. முதல்ல தலித் கட்சி என்று சொல்கிற திருமாவளவன் தன்னுடைய கட்சியை எந்த அளவுக்கு முதலமைச்சர் ஒரு அமைச்சரவையில ஒரு இடம், அமைச்சரவையில திருமாவளவன் சொல்லல, முதல்ல அமைச்சரவையில திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலயோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலயோ இந்து அறநிலையத்துறை அமைச்சராக கோயில்களோடு தொடர்புடைய அரசியலை பரமேஸ்வரன் நீங்க பண்ணீங்க. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு அதாவது நீங்க எல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வெளியில சொல்லாமலே உட்கார்ந்துருக்கீங்க. உள்துறை அமைச்சராக கக்கனை நியமித்தோம். பரமேஸ்வரனை இந்து அறநிலையத்துறை அமைச்சர். எங்கள் கட்சியில் தான் ஜெகஜீவன் ராமை பார்க்க முடியும், மரகதம் சந்திரசேகரை பார்க்க முடியும். முதலமைச்சர்களே ஆட்சியில் அதிகாரத்தில் அரிஜனங்களை தலித்துகளை உட்கார வைத்து அழகு பார்த்த கட்சி காங்கிரஸ். ஆனா இங்க சமூக நீதி பற்றிய இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சியிலையும் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு தலித்தை நியமிக்கவில்லை அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சி சொல்ல முடியும். அவங்க சொல்றாங்களா இல்லையாங்கிறது 54ஆம் ஆண்டிலேயே அதை நாங்க செஞ்சோம். நீங்க செஞ்சீங்க. அதை ஒரு முறை பொது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில திருச்சி வேலுசாமி சொன்னாரு. அதுக்கப்புறமாவது காங்கிரஸ் கட்சி அதை பற்றி பேசணும்னா பேசாது போல இருக்கு. ஏன்னா அந்த கூட்டணியில சிக்கிட்டு இல்ல. அதை விட இன்னொரு இது என்னன்னா, இன்றைய காங்கிரஸ் 54ல இருந்த காங்கிரஸ் இல்ல. இன்றைய காங்கிரஸால அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியுமானா அது பெரிய கேள்விக்குறிதான். அந்த மாற்றங்கள் தான். ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு தூரம் டைல்யூட் ஆகி தன்னுடைய கொள்கையிலிருந்து பார்வைகளிலிருந்து எவ்வளவு தூரம் டைல்யூட் ஆகி வெறும் சந்தர்ப்பவாத அரசியலில் எல்லா கட்சிகளும் சிக்கி இருக்கின்றனங்கிறதுக்கு இன்றைய சோனியா காங்கிரஸ் ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்றைய திமுக ஒரு உதாரணம். பகுத்தறிவெல்லாம் ஏட்டுல மட்டும்தான் இருக்கு. எந்த அளவிலும் அது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற இதை பார்க்கும்போது நமக்கு அந்த அளவு இல்லைங்கிறது மிக நிதர்சனமான உண்மை. காங்கிரஸ் கட்சியில பெரிய அளவுல மாற்றம் இருக்கா? பழைய காங்கிரஸ் கட்சி எங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சோனியா காந்தி தலைமையேற்ற பிறகு தலித்துகளுடைய பங்களிப்பு, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல இந்த விஷயத்துல சேஞ்ச் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா நேரு இந்திராவுடைய பொருளாதார பார்வையிலிருந்து இந்த காங்கிரஸ் ரொம்ப மாறுபட்டு இருக்கு. நேருவின் கொள்கைகளை விலகி காங்கிரஸ் கட்சி இருக்க முடியாது. we uphold the நெஹ்ரு லெகசி என்று கூட நேற்று சோனியா காந்தி பேசியிருக்காங்க. அந்த லெகசி, அந்த பாரம்பரிய கொள்கைகளிலிருந்து காங்கிரஸ் கட்சி என்னைக்கும் பின்தங்கி இருக்க முடியாது. நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது பாரதிய ஜனதா கட்சி எம்பி யோகி ஆதித்யநாத் திங்கட்கிழமை நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது பாஜக எம்பி யோகி ஆதித்யநாத் சொல்றாரு, சூரிய நமஸ்காரத்தை எதிர்ப்போரை கடலில் மூழ்கடிக்க வேண்டும் அப்படின்னு. இதே மாதிரி அவர் அடிக்கடி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கடைசியாக பேசினது இது கடைசியாகன்னு கூட நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் இன்னைக்கு எதையும் பேசியிருக்கிறாரா, நேற்று எதையும் பேசியிருக்கிறாரா தெரியல. சூரிய நமஸ்காரத்தை எதிர்ப்போரை கடலில் மூழ்கடிக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது யோகி ஆதித்யநாத்துக்கு இதே வேலையாக போயிட்டது. ஏற்கனவே யூபி தேர்தல் சமயத்தில் அந்த லவ் ஜிகாத் என்ற ஒரு பேச்சு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம்
மகாத்மா காந்தியை கொன்ற கோட்ஸே ஒரு தியாகி என்று சொன்ன புத்திசாலியும் இவர் தான், இந்த யோகி ஆதித்யநாத் தான். ஆக இவர் ஒரு பக்கம் அதாவது கம்யூனல் போலரைசேஷன், இந்த மாதிரி வெறுப்பை உமிழும் பேச்சுக்கள் போன்றவற்றை இவர் செய்து வருகிறார். இன்னொரு பக்கம் நல்லாட்சி நாயகனாக மோடி வந்து ஒரு அவதாரம் எடுத்து பேசி வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்லாட்சி நாள் என்கிற ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அதிலே மாணவர்களிடையே மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. இன்னைக்கு அதே போல சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இதை வைத்துவிட்டு ஒரு மேசிவ் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எங்கே ராஜ்பாத் தில்லி ராஜவீதியில் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி கின்னஸ் சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று எல்லாத்திலையும் உள்நோக்கம் இருக்கிறது. இவர்கள் முயற்சியில் யோகா, அதன் மூலமாக சூரிய நமஸ்காரம், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பதுங்கு திட்டம், இடன் அஜெண்டா. அதைத்தான் இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை மாணவர்களை பயன்படுத்துவது. பொதுவாக பார்த்தீங்கன்னா யோகா ஒரு மக்களிடையே ஒரு ஈர்ப்பு இருக்குது. யோகா செய்வதற்கு அதற்கான ஃபெசிலிட்டியை ஏற்படுத்துவதற்கு அரசு செய்யலாம். ஆனால் அதற்குள்ளாக இருக்கிற அவர்களுடைய உள்நோக்கம் என்பது இதன் மூலமாக யோகா சூரிய நமஸ்காரம் செய்கிற வரும்போது இஸ்லாமியர்களுடைய ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அது யோகா பயிற்சியோடு அதை நிறுத்தாமல் சூரிய நமஸ்காரம் என்கிற இலக்கு போகிறப்போ இது போல் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, சுஷ்மா சிவராஜ் பிரதமர் யோகா வந்து அந்த பயிரில் சூரிய நமஸ்காரம் செய்ய மாட்டார். இதெல்லாம் வந்து ஒரு முரண்பட்ட அவர்களுடைய நோக்கத்தை வந்து ரொம்ப சந்தேகத்திற்குரிய வகையில் செய்யுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ அவர் சொல்றது? அந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு, பதுங்கு திட்டம் இருக்கு. நல்ல தமிழ் சொல்றாரு. பதுங்கு திட்டம் இருக்கு, மறைமுக திட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பதுங்கு திட்டம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பதுங்கு திட்டமா இல்லையாங்கிறத இந்த இதுல யோகாவை பொறுத்தளவுல யோகா வேர்ல்ட் லெவல்ல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு விஷயம். அது அப்படித்தான் பார்க்கணும். ஒரு ரிலிஜன், இப்போ இஸ்லாம் வந்து சூரியனை வணங்குறது, நாங்கள் இன்னொரு கடவுளை வணங்க முடியாது, எங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் தெய்வம் அப்படின்னா அது அவர்களுடைய மதம் சார்ந்த பார்வை. அப்போ அவர்களுக்கு அந்த இதிலிருந்து விலக்கு அளிக்கிறதுக்கு அவங்க கேட்டாங்கன்னா ஒரு பள்ளியில் இது கட்டாயமாக்கப்பட வேண்டியதானா கட்டாயமாக்கப்பட வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு டிப்ரெஷனால் வருகிற சாவுகள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை மிக அதிகம், தற்கொலை சாவுகள் மிக அதிகம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நிறைந்த ஒரு லைஃப்பில் நமக்கு யோகாங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கும், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது அதை நோக்கிய ஒரு இது வந்து பள்ளியிலையும் கல்லூரியிலையும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வரவேற்க வேண்டிய விஷயம். அப்போ ரிலிஜன், ஒரு பர்டிகுலர் ரிலிஜன் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ரிலிஜன் சார்ந்த மாணவர்களுக்கு அதிலிருந்து விலக்கு கேட்டால் அளிக்கலாம். இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய. கவர்மெண்ட் இதுல இருந்து விலகக்கூடாது. இதுல வந்து அரசு வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. இட் ஷுட் பி ஆப்ஷனல். விருப்ப முறையில தான் இது இருக்கலாமே தவிர யோகா அல்லது சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் வந்து அதில் மத உணர்வுகள் அதில் அதாவது இவங்க பாஜக செய்கிற போது உள்நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க. அவர்கள் திடீரென்று யோகா மேலே வந்துன்னா இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த பதுங்கு திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான். மோடி போய் ஐநா சபையில் பேசுறது இதெல்லாம் வந்து பேசி அதற்கான ஏற்பாடுகள். நான் கேட்கிறேன், இந்த மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன் தேவையா? இந்தியால ஏற்கனவே இருந்த பல்வேறு பயிற்சிகளை திரும்பவும் அது வந்து கடந்த காலத்துல என்ன காரணங்கள்னாலயோ அது வந்து வெளியில தெரியாமலே போயிடுச்சு. இப்போ முயற்சி செய்யறாங்க. ஜுக்கி வாசுதேவுக்கு ஊக்கப்படுத்துங்க, ரவிசங்கரை ஊக்கப்படுத்துங்க, எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்துங்க, அவர்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுங்க, அதெல்லாம் தவறு இல்ல. நீங்க ராஜ்பாத்ல கின்னஸ் சாதனை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயரையும் புகழையும் மோடி தட்டி பறிக்கிறார். நான் சொல்லல, கின்னஸ் சாதனை நிகழ்த்துறதுக்கு மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு பேரணி நடத்தி அதன் மூலம் தங்களுடைய வந்து ஸ்ட்ரெங்த்தை நீங்க காட்ட முயற்சிக்கிறீங்க. இதன் மூலமாக உங்கள் பதுங்கு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யறப்போ உங்கள் மீது வந்து நிறைய சந்தேகம் இருக்கு. உங்களை வந்து இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களிடம் ஒரு அச்சம் பீதி இந்த ஆட்சியில் இருக்கிறப்ப நீங்க செய்வதை வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய நச்சு திட்டங்கள் நச்சு கருத்துக்கள் இதுல புகுத்தப்படுகிறது என்பதுதான் எங்களை போன்றவர்களுக்கு கவலை. ஒரு மதசார்பற்ற நாட்டுல நீங்கள் வந்து எதையும் திணிக்க முயற்சிக்க கூடாது. இது ஒரு ஆட்சேபனைக்குரிய விஷயம் இருக்கிற காரணத்தினால ஆப்ஷனலா யோகா வைங்க, தப்பு இல்ல. சூரிய நமஸ்காரம் என்பது அது ஏற்பவர்களும் ஏற்காதவர்களும் இருக்கிறாங்க. ஆப்ஷனலாக வைங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த பள்ளிக்கூடத்திற்குள்ள வந்து அது வேறு சில உணர்வுகளை உருவாக்கும் அப்படின்னு தோணுது. பல பள்ளிகள்ல வேறு மத நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல அந்த மத நிறுவனங்களுடைய பிரேயர் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது அங்க அந்த மதம் சாராத நபர்கள் வந்து அங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா
அப்படி ஒதுங்கி நிற்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்க தனியா இருக்கிறோமோங்கிற உணர்வுல ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் சேர்றாங்க, அல்லது ஒதுங்கி இருக்கும்போது வேறு விதமான மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, நீங்க சொல்ற உதாரணத்தை எடுத்துக்கிட்டா பிற கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்லயோ இல்ல இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களையோ படிக்கிற இந்து மாணவர்கள் எங்க இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடம் என்ன சொல்லி கொடுக்கறதோ, என்ன பிரேயர்னு சொல்றதோ அதை ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டு அவங்க கடந்து போயிருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. அதுவும் அந்த மதத்துக்குள்ள சேர்த்துக்குவாங்க, எது அதையும் உள்ளடக்கியது இந்து மதம் அப்படின்னு சொல்றதுனால. இல்ல, அந்த சகிப்புத்தன்மை நீங்க அந்த கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. இந்து மதத்துக்கு அந்த இது எதை வேணாலும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடையாளத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லும் போது அதை அந்த இடத்தில் செய்துவிட்டு நகர்ந்து போகிற ஒரு தன்மை இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு உண்டு. அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஆனா இந்த இடத்தில் பள்ளிக்கூடங்கள்ல எங்களால முடியாதுன்னு ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ சொன்னா அந்த ஆப்ஷனை அவங்க கேட்குறாங்க. நாம வந்து திணிக்கல, இதனால தனிமைப்பட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அந்த ஆப்ஷனை அவங்க கேட்கும்போது, அவர்கள் விருப்பப்பட்டு கேட்கும்போது அதை கொடுப்பதற்கான அந்த ஆப்ஷனை கொடுக்கணுங்கிறது. அதை சுஷ்மா சுவராஜ் என்ன சொல்றாங்க, இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, இவங்க இப்படி சொல்லும் போது ஆதித்யநாத் வேற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் கடுமையான நிலையை எடுத்து பேசும்போது அந்த இடத்தில் இவர் கூறுகிற இந்த சிறுபான்மையினருக்கான அச்சம், அந்த எதிர்ப்பு இன்னும் கூடுதுங்கிறாங்க. சகிப்புத்தன்மை பற்றி பேசுறீங்களே, 450 ஆண்டு கால பாபர் மசூதி இடித்தது எந்த சகிப்புத்தன்மையின் அடிப்படையில? அப்புறம் வந்து நீங்க 283 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு இஸ்லாமியர் கூட தேர்வு செய்யலையே, அதெல்லாம் சகிப்புத்தன்மையினுடைய அடையாளம். இப்ப பேசின விஷயங்களுடைய பல விஷயங்களை காரணமாக காட்டி காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி நேற்று நடத்தின காங்கிரஸ் முதல்வர்கள் மாநாட்டில் சொல்றாங்க, ஒரு அச்சம் கலந்த ஒரு சூழல் நாட்டில் நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில நேற்று நடந்த காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் பேசும்போது சோனியா காந்தி சொல்றாங்க, நாட்டு மக்களை மத ரீதியில பிளவுபடுத்துவதற்காக தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மூலம் அச்சம் பீதி கலந்த சூழலை உருவாக்குற நடவடிக்கையில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அரசே வந்து இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அது அப்படிதானா? இல்லை, பொதுவாக வந்து ஒரு சிறுபான்மை மக்களிடம் ஒரு அச்சம் பீதி இருக்கு. அதாவது இந்த நாடு வந்து அது எப்பவுமே இருக்கத்தானே செய்யுது. இல்லை என்ன இருந்தாலும் இப்போ என்னென்ன ஒரு விசேஷமான நிலை என்ன, ஆட்சியில் பங்களிப்பு என்பது சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்றவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது. இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய துறைகள், வெளியுறவுத்துறை அமைச்சராக இன்னும் பல அது போன்ற பல முக்கிய துறைகளில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இருந்திருக்காங்க. ஏகே ஆண்டனி டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார், சல்மான் குர்ஷித் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தார், இப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பு வந்து மிக மிக குறைவு. நஜ்மா அப்துல்லா அப்படின்னு இன்னொருத்தர் ஆக 2 பேர் வந்து இன்சிக்னிஃபிகண்ட் போஸ்டில் தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய இன்க்ளூசிவ்னஸ் வந்து சிறுபான்மையினருக்கும் இல்லைங்க. இதனால் என்ன ஆயிடுது, இந்த அரசு வந்து நம்ம தொடர்பில்லாத ஒரு அரசு, நமக்கு எதிரான அரசு, இந்த அரசு மூலம் நாம் பல வகைகளில் பாதிக்கப்பட்டு வருகிறோம் என்கிற கிட்டத்தட்ட ஒரு அதாவது நாட்டில் இருக்கிற எல்லாரையும் உள்வாங்கி கொண்டு ஒரு எல்லாரையும் இன்க்ளூசிவாக சேர்த்து செயல்படுகிற ஒரு அரசாக நரேந்திர மோடி அரசு இல்லை என்கிற கருத்தை சோனியா காந்தி வலியுறுத்துகிறார். அச்சம் பீதி நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த கம்யூனல் போலரைசேஷன் வந்து மும்பைல, மகாராஷ்டிரால, குஜராத்ல, மீரட்ல, முசாஃபர் நகர்ல இப்படி பல இடங்கள்ல பலவிதமான தாக்குதல்கள் நடக்கும்போது நீங்க எத்தனை பேரை வந்து காங்கிரஸ் ஆட்சியில நீங்க அமைச்சர்களாகவும் பெரிய பெரிய பதவிகள்ல வச்சிருந்தோம், என்ன பலன்? உடனே அங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனடியாக ஒரு அச்சம் தானே எல்லாருக்கும். இந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த மத கலவரங்கள்லாம் அடக்கப்படும் நினைச்சோம். ஆனா திரும்ப திரும்ப மறுபடியும் இந்த என்னன்னா இந்த மெஜாரிட்டேரியன், அதாவது பெரும்பான்மை மதத்தினரை மத ரீதியாக திரட்டுகிற முயற்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது வெற்றி பெறுமே, ஆனால் அது வெற்றி பெற முடியாது இந்தியாவில். அது வெற்றி பெறும்னா இந்த இந்தியா வில் பி டூம்டு என்று ஜவஹர்லால் நேரு 50 ஆண்டுகளுக்கு முன்னே கவலையோடு சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க அச்சம் கலந்த சூழலை அரசு உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றது? அதாவது இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மைங்கும் போதே இதுல வந்து பன்முகத்தன்மையில மிக முக்கியமானது பல மதங்கள் இருக்கிற நாடுங்கிறது. ரெண்டாவது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்து மதத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு உயிரிழப்புகள், எவ்வளவு படுகொலைகள் மதத்தின் பெயரால் நடந்து அதற்கப்புறம் பிரிவினை ஏற்படும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வோலடைல் கிரவுண்டில் ஒரு அரசின் கொள்கை ரீதியான அப்ரோச்சுங்கிறது எப்படி இருக்கணும்னா மத நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்திருக்கணும். ஆனால் மத சார்பின்மைங்கிறது ஒரு இதுலேயே நான் அடிப்படையில் ஒரு அரசியல் தந்திரத்தை தான் பார்க்கிறேன். சமூகம் மத நல்லிணக்கத்தோட இருக்கணும், அரசு மத சார்பற்றதாக இருக்கணும். இதுல வந்து பெரிய அளவுல
கருத்தொற்றுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது அரசு மதச்சார்பற்றதாக இருக்கணும். அரசு மத சார்பற்றதாக இருக்க முடியுதா? அந்த மாதிரியான ஒரு களம் இங்க இருக்குதா? எல்லா இடங்களிலும் மதம் தான் அந்த இடத்துல உள்ள இருக்குது. அரசியல்ல நீங்க மதம் இல்லாத அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்களா? அந்த மாதிரி கட்சிகள் முன்னெடுக்கிறதா? ஜாதி இல்லாத அரசியலை முன்னெடுக்கிறதா? ஆக மதமும் ஜாதியும் பின்னி பிணைந்து எல்லா களங்களிலும் ஊடுருவி இருக்கிற ஒரு நாடு இந்த நாடு. இப்போ இல்ல, சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்போ உள்ள அரசியல் கட்சிகள் அதை முன்னெடுக்குதுங்கிறது இல்ல. சுதந்திரத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான நிலைப்பாடு தான் அரசியல் கட்சிகள் எடுத்துட்டு. அப்ப அரசியல் களத்துல இதுதான் நிலைங்கும் போது அந்த இடத்துல ஒரு அரசாங்கம் உருவாகுதுங்கும் போது அந்த இடம் மத நல்லிணக்கத்தை, இவ்வளவு பெரிய படுகொலைகள் நடந்து மதத்தின் பேரால் நடந்த ஒரு நாட்டுல மத நல்லிணக்கத்தை தான் பேசி இருக்கணும். ஆனா மத சார்பின்மையை பேசுறீங்க. நடக்க முடியாத ஒன்றை பேசியதன் காரணமாக அரசியலுக்கு அது மிகப்பெரிய மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு, பிரித்து வாக்கு வங்கிகளாக செயல்பட வைக்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு அது மிகப்பெரிய உறுதுணையாக இருந்ததுன்னு தான் நான். மத சார்பின்மை எப்போ வெற்றி பெறனா, மத சார்பின்மையின் நோக்கமே மத நல்லிணக்கம் தான். மதங்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்குத்தான் மத சார்பின்மை. ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது, மதங்களுக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது என்கிற கொள்கையை நாம் கடைபிடிக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, இவங்க சொல்றது ஏதோ வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த. நான் கேட்கிறேன், அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் என்று காங்கிரஸ் கட்சியை சொல்றீங்களே, ஏன் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மெஜாரிட்டியை நாங்கள் செய்யக்கூடாதா? எங்களை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் நலனை காக்க நாங்கள் முயற்சி எடுக்கிறப்போ ஏதோ வாக்கு வங்கி அரசியல் சொன்னா இந்துத்துவ கொள்கையை நாங்கள் பேசுகிறோம். நீங்க எங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. சிறுபான்மையினரை அப்பீஸ் பண்றதுக்கான அரசியலை நீங்க நடத்துறீங்கன்னு சொல்வதன் மூலமாக பெரும்பான்மையினரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க தான் சொல்றாங்க. ஆமா, ஆனா நீங்களும் பெரும்பான்மையினரை அப்பீஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இல்ல, எங்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு சிறுபான்மையினரை வாக்கு வங்கியாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்றுதான். நாங்க சிறுபான்மையினரை பேசுகிறப்போ அந்த குற்றச்சாட்டு, அந்த அவதூறு எங்க மேல வருது. அந்த குற்றச்சாட்டை யார் சொல்றாங்க? இந்துத்துவ சக்திகள் சொல்றாங்க. அவங்க தான் சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்வதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களை தங்க பக்கம் சேர்க்கறதுக்காக அவங்களை சொல்றாங்க. அப்படி இல்ல, அவங்க நோக்கம் என்பது மெஜாரிட்டேரியன், அதாவது கம்யூனல் போலரைசேஷன் பேஸ்ட் ஆன் மெஜாரிட்டி ரிலிஜன் என்பது அவர்கள் கொள்கை. எங்களை பொறுத்தவரை மத நல்லிணக்கம், இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்கள் இந்துக்களும் எல்லாம் எல்லாரும் ஒரு சமநிலை தன்மையோடு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எங்கள் இயக்கத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள், பார்சிகள் இருப்பார்கள், எல்லா ஜாதியும் எங்க இயக்கத்துல பார்க்க முடியும். அவர்களிடையே வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் மதசார்பற்ற கொள்கை. மதசார்பற்ற கொள்கை என்னைக்கு ஊறு ஏற்படுகிறதோ அன்னைக்கு இந்த அச்சம், பீதி, இந்தியா என்கிற ஐடியா ஆஃப் இந்தியா, யூனிட்டி ஆஃப் இந்தியா சிதையும். ரியல் ஸ்பிரிட்ல மதச்சார்பற்ற அரசாக இந்த அரசு இல்லை. அதனாலதான் அந்த அச்சம் கலந்த சூழல் அப்படின்னு சொல்லலாமா? நீங்க மதச்சார்பற்ற அரசுங்கிறதே நீங்க ஏற்கலையா? மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறது உண்மையிலேயே மதச்சார்பற்ற அரசாக இருந்ததுன்னா இந்த அச்சம் கலந்த சூழல் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லலாமா? அதாவது மத சார்பற்ற அரசுனா நாம எவ்வளவு தூரம் மத சார்பின்மையை கடைபிடிக்க முடிகிறது, யதார்த்த நிலை எப்படி இருக்குன்னு. ஒரு ஆயுத பூஜை வந்ததுன்னா அரசு ஆஃபீஸில் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு பூஜைகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு டேம் தண்ணி திறந்து விடணும்னு அந்த இடத்துல பூவை போட்டு ஐயர் பூஜை பண்ணி தான் திறந்து விடுறாங்க. இந்த மாதிரி பல நேரங்களில் அந்த பாரம்பரிய ஒரு செயல்பாடு எல்லா இதுலேயும் வந்துடுது. அப்போ என்ன நீங்கள் மத சார்பின்மையை கடைபிடிக்கிறீங்க? எந்த இடத்துலையும் அது பாசிபிள் இல்லை இந்தியாவை பொறுத்த அளவில். ஒவ்வொருவரும் அவரவருக்கான மத ரீதியான செயல்பாடுகள், ஜாதி ரீதியான செயல்பாடுகளை அடையாளங்களாக பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சமூகம். இந்த இதுல நீங்க மத நல்லிணக்கத்தையும் மற்ற நல்லிணக்கத்தையும் பேசாம இந்த இடத்துல இருக்கும்போது சார்பின்மை பேசுறதே ஒரு அரசியல் தந்திரமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார்பின்மை பேசுறது அரசியல் தந்திரம்னு சொல்றீங்க. நல்லிணக்கம் சார்பு பேசுவது என்ன தந்திரம்? சார்பின்மை பேசுவது அரசியல் தந்திரம். சார்பின்மை சார்பு பேசுவது அரசு மத நல்லிணக்கம் கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? மத நல்லிணக்கம் கொண்டதாக தான் இருக்கும். அப்படி சொல்வதே கூட இன்னொரு விதத்துல சார்பை மூடி மறைப்பதற்காக, மதச்சார்பை மூடி மறைப்பதற்கான முழக்கமாகவும் அதை பார்க்கலாம். அந்த நல்லிணக்கம்ங்கிறது அப்பீஸ்மெண்ட்ங்கிற அந்த இது வருது. ஒரு இதுக்கு மாத்திரம் நீங்க அப்பீஸ்மெண்ட், அது பெரும்பான்மை அப்பீஸ்மெண்டா இருக்கட்டும், சிறுபான்மை அப்பீஸ்மெண்டா இருக்கட்டும். சிறுபான்மை செய்யும் போது பெரும்பான்மை அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது, பெரும்பான்மை செய்யும் போது சிறுபான்மை கன்சாலிடேட். இது ஏன் நடக்குது? இந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கான தேவை என்ன? இந்த சார்பின்மைங்கிறதுல தான் அப்பீஸ்மெண்ட்ங்கிற அடுத்த லெவல். நீங்க சொல்ற அந்த சடங்குகளை செய்யக்கூடியவர்கள், அந்த தனி மனிதர்கள், அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளை அரசு விழாக்களுக்குள்ள ஏன் கொண்டு வர்றாங்க? அதை தவிர்க்கலாம் அப்படின்னு அரசு அறிவுறுத்தினா என்னன்னு கேக்குறேன். நீங்க அவங்க அப்படிலாம் செய்யறாங்கிறதுக்காக
நீங்க வந்து கோட்பாட்டை மாத்திக்கங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. கோட்பாடை மாற்ற சொல்லலை. ஒவ்வொரு அடையாளங்கள் இன்னைக்கு என்ன இருக்குது, இந்தியாவோட பாரம்பரிய அடையாளம், வரலாற்று அடையாளங்கள் என்னென்ன நீங்கள் அழிக்க முடியாது. ஏன்னா மற்ற எல்லாமே லேட்டர் பீரியடில் உள்ள வந்து இன்வேஷன் மூலமாக இங்கே வந்தது தான். அப்போ பாரம்பரிய அடையாளம்ங்கிறது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது இங்கே வேரூன்றி போயிருக்கிறது. அப்போ மற்ற இதுவும் உள்ளே வரும்போது நீங்கள் அவங்களையும் இவங்களையும் நல்லிணக்கத்தோடு இருங்கன்னு சொல்லணும். அதற்கான களம் தான் இந்திய களம். ஏன்னா இது மிகப்பெரிய கொடூரமான மத கலவரங்களால் பல உயிரிழப்புகளை சந்தித்த ஒரு நாடு. இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை பற்றி எந்த அரசியல் தலைவராது பேசுறதை நம்ம பார்த்துருக்கோமா? சிறுபான்மை வச்சப்படுறாங்க, பெரும்பான்மை இந்த மாதிரி மாத்தி மாத்தி பிரித்து பேசுகிற அரசியல் தலைவர்களை தான் பார்க்கிறோமே தவிர மத நல்லிணக்கத்தை கடைபிடிங்கன்னு சொல்லுகிற தலைவர்கள் சரியான அரசியல் பார்வை இல்லாத ஒரு பேச்சு எங்கேயுமே கேட்க முடியாது. பற்றி எங்க காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க, மத நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. மத நல்லிணக்கம் என்பது மதசார்பற்ற கொள்கையின் மூலமாகவே தான் உருவாக்க முடியுமே தவிர மத சார்பு நிலையினால அது உருவாக்க முடியாது. மத நல்லிணக்கமே வந்து மதசார்பற்ற நிலையின் அடிப்படையில் தான் எழுப்பப்படுது. ஒன்றும் இல்லை, ஒரு பின்தங்கிய சமுதாயத்தினருக்கு, இந்து மதத்தில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயத்தினருக்கு கல்வி உதவித்தொகையெல்லாம் வழங்கப்படுகிறது, ஸ்காலர்ஷிப். அதை எதிர்க்காதவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் போது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நடந்தது. ஏன்னா இதில் இருக்கிற ஓபிசி கொடுக்குறப்போ இஸ்லாமியர்கள் இருக்கிற ஓபிசிக்கு நாங்கள் கொடுத்தோம். இதெல்லாம் வந்து பின்தங்கிய நிலையைத்தான் நாம் பிரதானமாக எடுத்துக்கிறோமே சொல்ல மதத்தின் அடிப்படையில் அது கொடுக்கப்படுவதில்லை. இப்படியெல்லாம் தவறான, நான் கேட்குறேன், அவர்களும் இந்த நாட்டில் வந்து பாகிஸ்தான் பிரிவினையின் போது அங்கே செல்லாமல் பெரும்பான்மை இந்து மதத்தினர் இங்கே இருந்தால் கூட இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை நம்பி, ஜவஹர்லால் நேருவை நம்பி அவர்கள் பிரிவினை போய் இங்கேயே தங்கிட்டாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் இயக்கத்திற்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் பேசுறேன். நீங்கள் பார்ப்பது வந்து அது கொச்சைப்படுத்துகிற செயல். இங்க இருக்கக்கூடிய, இங்க வசிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்திய சமூகத்துக்கு இருக்கு. நாங்க எப்பயும் பேசிட்டு இருக்கோம். எங்கள் இயக்கத்துக்கு. அதனால நாங்கள் வந்து தவறாக புரியப்படுறோம். சூரிய நமஸ்காரத்தை நாங்க எதிர்க்கிறோம். அதன் மூலமாக நாங்க என்ன பண்றோம், இந்துத்துவ கொள்கைக்கு எதிரானவர்கள் என்கிற முத்திரை குத்தப்படுகிறது. ஆனா என்னன்னா இது வந்து இதன் மூலமாக இந்துத்துவ கொள்கையை புகுத்துகிற முயற்சியை தான் நாங்கள் எடுத்து வரோம். இல்ல, இதையே பார்க்கலாம். சூரிய நமஸ்காரத்தை வேண்டாம், உங்களுக்கு உங்க ரிலிஜன் அலோவ் பண்ணலைன்னா வேண்டாம், நீங்க ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா செய்யுங்க. ஆனா யோகா வேண்டும்னு எல்லா கட்சிகளும் இணைந்து குரல் கொடுத்தா அது மத நல்லிணக்கம். ஆனா இதுக்கு என்ன, யோகாக்கு ஒரு மத அடையாளத்தை புகுத்தி கட்சிகள் எல்லாம் அதுல மைலேஜ் தேடுறாங்க. இவங்க இந்துத்துவ கொள்கையை செயல்படுத்தாங்க. இப்ப யோகா வந்து மத அடையாளத்தோடு பார்த்து நாம ஒதுக்க போறோமா? உலகம் எல்லாம் 47 முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல அதை அடாப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாம அதை யோகா எங்க ஆரம்பித்ததோ அந்த நாட்டின் பாரம்பரிய அடையாளத்தை நாம ஒதுக்க போறோமா, இல்ல அக்செப்ட் பண்ண போறோமா? இந்த இடத்துல எது தடுக்குது? பள்ளிக்கூடங்கள் திறந்த உடனேயே காலையில அசம்பிளியில நடக்கக்கூடிய பிரேயர், அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அது எல்லாம் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவானதாக இருக்கணும். நீங்க வந்து உடற்பயிற்சி வகுப்புகள்ல யோகாவோ அதுல ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் அசம்பிளிக்குள்ளேயே கொண்டு வர்றதுக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள்ல முயற்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப அதனாலதான் அப்ப அசம்பிளிக்கு வர்றதையும் வராததையும் வந்து ஆப்ஷனாக கொடுக்கிறது அப்படிங்கறது நீங்க இல்ல. அதனாலதான் அவங்களுடைய அப்ஜெக்ஷன் என்ன, சூரிய நமஸ்காரத்தை நாங்க செய்ய மாட்டோம். அப்ப சூரிய நமஸ்காரம் வேண்டாம், மிச்ச யோகாவெல்லாம் செய்யுங்கிற ஆப்ஷனை கொடுத்தாச்சு. அப்ப அதுக்கு அடுத்தபடியாகவும் நீங்க வந்து பெரிய ரேலி எதுக்கு பண்றீங்க, அது மிகப்பெரிய இதா எதுக்கு பண்றீங்க, மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன் எதுக்கு? அது இந்தியாவோட அடையாளம். ஒரு பேட்டர்ன் நம்ம வாங்குறது கேக்குறேன். நீங்க வந்து உள்நோக்கத்தோட உங்களுடைய அடையாளத்தை, அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி, ஒரு பிரதமர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு ஊழியர்களை, மாணவர்களை நிர்பந்தப்படுத்தி அங்கே வந்து யோகா என்கிற போர்வையில நீங்க அணிதிரட்ட முயலுக்கிறீங்க. அதுதான் உங்க நோக்கம். உங்க யோகாவை வளர்ப்பது உங்க நோக்கம் அல்ல. யோகாவை வளர்க்கணும்னா வளர்க்க வேண்டிய முறையில் அதை வளர்க்க செய்யலாம். ஆனா அது அல்ல உங்க நோக்கம். உங்களுடைய மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன், அதுல வந்து நீங்க அக்ரஸிவ் ப்ரொமோஷன் பண்றீங்க பாருங்க. இன்றைக்கு இந்து நாளிதழில் மிக அற்புதமான தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது. அது யோகாவை ஏற்றுக்கொள்வார்கள். யோகாவை இந்த மேசிவாக பேரணியாக நடத்தி அது மூலமாக ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் ஆகுது பாருங்க, அது வந்து உள்நோக்கம் கொண்டது. இதுல இன்னொரு விஷயம், அதாவது சோனியா காந்தி இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. வெறுமனே இதோட நான் வந்து இந்த விவாதத்தை முடிச்சுக்க விரும்பல. இதுக்கு அடுத்தாப்புல சோனியா காந்தி யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியே இருக்குது. சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய அப்பழுக்கற்ற ஒரு மாபெரும் தலைவர். காங்கிரஸ் கட்சியின் அப்பழுக்கற்ற மாபெரும் தலைவர் இருக்கட்டும். ஆனா
ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த 10 வருட யூபிஏ ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது. பல சோனியா காந்தி மீது கிடையாது. இல்ல பாலிசி சோனியா காந்தி மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு எந்த நீதிமன்றத்திலாவது இருக்கிறதா? சோனியா காந்தி மேல இல்ல. ஆனா அந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. காங்கிரஸ் ஆட்சியில இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது. அப்போ அது சார்ந்த கட்சியின் தலைவர் ஏதாவது ஒரு மீடியால இதுவரை ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரா? மக்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரா? மக்களை எப்படி அட்ரஸ் பண்றது? தேர்தல் மேடையில் பேசுவது மட்டும் இல்லை, இந்திய ஊடகங்களில் இதுவரை ஏதாவது ஒரு ஊடகத்திற்கு சோனியா காந்தி பேட்டி கொடுத்ததாக, கேள்விகளுக்கு பதில் சொன்னதாக ஏதாவது இருக்கா? ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவி இந்திய மக்களுக்கு ஊடகங்கள் மூலமாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரா? ஏன் சோனியா ஊடகங்களால வருவதே இல்லை? பத்திரிகையாளர் வந்து ஒளிபரி அவங்க கேமரா முன்னால பேசி இருக்கிறாரு. இது என்ன? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல? தொலைக்காட்சி பாக்குறீங்களா? ஒன் டு ஒன் இன்டர்வியூ இதுவரை கொடுத்ததே அது ஆப்ஷனல் இல்ல. அது ஆப்ஷனல் இல்லங்க. ஒன் டு ஒன் அது தேவையில்லைங்க. அது தேவையில்லைன்னு எப்படி நரேந்திர மோடி ஒன் டு ஒன் கொடுக்கறாரா? கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்தாரு? கொடுத்துட்டு ஓடுனாரே. எங்க கொடுத்தார் சொல்லுங்க. இல்ல காங்கிரஸில் என்னைக்கு கொடுத்தார்? சமீப ஆட்சிக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒன் டு ஒன் இன்டர்வியூ கொடுத்திருக்காரா? காங்கிரஸில் கூட மற்ற தலைவர்கள் எல்லாரும் கொடுக்கல. அத கேட்க மாட்டீங்க. மற்ற தலைவர்கள் பாஜகவுக்கு ஆதரவா பேசுறது பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. நடுநிலை என்று சொல்லி பாஜகவை நீங்க ஆதரிங்க, தவறு இல்ல. ஆனால் நரேந்திர மோடி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை செய்திருக்கிறாரா? அப்ப பிரஸோட பேசி இருக்கிறாரா? நீங்க நடுநிலை என்று சொல்லின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு ஒரு உணர்வு வருது. நடுநிலைன்னு எதுவுமே கிடையாது. யாருமே நடுநிலை கிடையாது. அப்படி இருக்கும்போது நடுநிலையாக யாருமே வந்து இந்த விவாதத்துல வரல. இந்த விவாதத்துல ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றி அவங்க கருத்து சொல்றாங்க. அந்த கருத்து எப்படி விமர்சிக்கிற நீங்க மோடியை விமர்சிக்கலன்னு தான் நான் கேட்கிறேன். இது சோனியா காந்தியின் மீதான விமர்சனம் இல்ல. அவர் வந்து ஊடகங்களில் இதுவரை எந்த ஒரு ஒன்னான் பேட்டி வந்து கொடுக்கவே இல்லைங்கிறது மிக கவனத்துக்குரியது. எல்லா தலைவர்களும் ராஜீவ் காந்தி அதன் மூலமாக நீங்க சொல்றது என்ன? இல்ல என்ன சொல்ல வரீங்க? அவங்க வந்து அரசியல் கட்சி தலைவராக இயங்கவில்லை, வேறு யாரோ மாதிரி இயங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஏன்னா யூபிஆர் நட்வர் சிங் எழுதின புக்ல என்ன சொல்றாரு? இங்க உள்ள ஃபைல் எல்லாம் அங்க போகுதுங்கறாங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் எழும்போது ஒரு அரசியல் கட்சி இல்ல இருக்கட்டும் சார், அது உங்க உட்கட்சி விவகாரம். ஆனா மக்களுக்கு வரும்போது நட்வர் சிங் காங்கிரஸ் இதுல இருந்து ஒரு தலைவர், அவர் இந்த மாதிரி புக் எழுதுறாரு, இப்ப எங்களுக்கு கேள்வி எழுகிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்சி மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்து இன்று தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் போது அந்த கட்சியின் தலைவர் இதுவரை ஊடகங்களுக்கு உட்கார்ந்து ஏதாவது கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறாராங்கிறது ஒரு கேள்வி. அது முக்கியமான பொறுப்பு இல்லையா அந்த தலைவருக்கு? பல முறை பத்திரிகையாளர்கள் வந்து அவரிடம் பேட்டி கேட்கறாங்க. நாடாளுமன்றத்திற்கு வெளியே வரும்போது கூட கேட்டிருக்காங்க. பல முறை கருத்து சொல்லி இருக்கிறார். கருத்து சொல்லுகிற பார்த்து அதுல வந்து அவர் ஒன்றும் தயங்கியதில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கோப்புகளை கொண்டு வந்து பார்த்தார் போனார்னா, அவர் பிரதமர் பதவியே வந்து துச்சமென மதித்து தூக்கி எறிந்தவர், பதவி மறுப்பாளர். அவர் நினைச்சா பிரதமரா வந்திருக்கலாம். 2004 வராம மன்மோகன் சிங் வந்தார். 25 ஆண்டு காலமாக 1989 நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அல்லது மற்ற எவர்களுமோ எந்த அரசு பொறுப்புலையோ இல்ல. அந்த அளவுக்கு பதவியை துறந்த ஒரு வந்து தியாகம் செய்த குடும்பமாகத்தான் நாட்டு மக்கள் பார்க்கறாங்க. அவரை நீங்கள் கொச்சைப்படுத்த, அவரை சிறுமைப்படுத்த முயற்சி செய்வதை இது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து தவறான ஒரு நீங்க வந்து அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்து. இன்றைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக அவர் தலைமையில் தான் மக்கள் அணிதிரண்டு வருகிறார்கள். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். அச்சம் கலந்த சூழல் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? அச்சம் கலந்த சூழல் ஒண்ணு உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்களா? அச்சம் கலந்த சூழல் அரசு திட்டமிட்டு உருவாக்குதாங்கிறதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா ஒரு அச்சம் கலந்த சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க அச்சம் கலந்த சூழல் அவர்களை பாஜக கட்சியில இருந்து இந்த ஆதித்யநாத், சாக்ஷி மகாராஜ் இவங்க பேசுறதுல இருந்து ஒரு அச்சம் உருவாகுதான்னு? ஆமா, கண்டிப்பாக உருவாகுது. அவர்கள் தன் போக்கில் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மிக முக்கியமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயம் அந்த இதை வந்து டைல்யூட் பண்றதுக்கு மற்ற கட்சிகள் ஹெல்ப் பண்ணுதான்னு அதுவும் இல்லை. அவங்க பண்ண மாட்டாங்க. நேச்சுரலி எதிர்கட்சிகள் அதை வந்து ஒரு மைலேஜ் எடுப்பாங்க. ஆக இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுதுங்கிறத நேற்று மன்மோகன் சிங் ஒரு கருத்து சொல்லி, அதாவது என்னை விட மோடி வந்து ஒரு நல்ல கைதேர்ந்த விற்பனையாளர், நல்ல சேல்ஸ்மேன், அதே போல வந்து நிகழ்ச்சி ஈவென்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் பெஸ்ட் கம்யூனிகேட்டர், தகவல் தொடர்பு வல்லுநர். இந்த விஷயத்துல ரொம்ப அழகாக நிறைய பேச மாட்டார். இப்பெல்லாம் பேசும்போது நறுக்கு தெரித்தார் போல் மன்மோகன் சிங் சொல்றார். அந்த வகையில இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து நிறைய வந்து ஊடகங்கள் மூலமாக வராரே தவிர அவரும் பத்திரிகையாளர் சந்திக்க தவறியதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் வந்து ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை, சோனியாவிடம் ஒரு மணி நேர பேட்டி, 1-on-1 பேட்டி ஏதாவது ஒரு ஊடகம், உங்கள் ஊடகமாக இருந்தாலும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன்.
சார், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.